இதுவும் கடந்து போகும் நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாங்க இருக்கிற இடம் வந்து மெரினா பீச்சுங்க. இப்ப டைம் வந்து ஒரு 7:30 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காலையில வந்து 11 o'clock நாங்க பீச்சுக்கு வந்தோம். அப்ப வரும்பொழுது ராபிடோ புக் பண்ணோம், 300 வாங்கினாங்க. இப்ப ரிட்டர்ன் வரும்பொழுது நாங்க புக் பண்ணப்ப இந்த வண்டி இன்னைக்குல பின்னாடி பக்கத்துல இந்த வண்டி தான் நாங்க புக் பண்ணோம். இப்ப ரிட்டர்ன் வர்றதுக்காக நாங்க வந்துட்டு அங்க பீச்ல இருந்துட்டு இதை புக் பண்ணோம். TN 18AL 9144. அவர் பெயர் வந்து ஜேம்ஸ் ஏதோ ஒன்று சொன்னாரு டிரைவர். அவர் பெயர் டிரைவர் பெயர் வந்து அருள் ஜேம்ஸ்ன்னு சொன்னாரு. சரி, புக் பண்றப்ப எங்களுக்கு 440 ரூபா காமிச்சுது. சரிங்களா, அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிட்டத்தட்ட இவ்வளவு தூரம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட்டை இலை இருக்கு இல்லையா, அந்த சிக்னல் அங்க இருந்து உள்ள எழிலகத்துல இருந்து நாங்க உள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். வந்து கார்ல ஏறி உட்கார்ந்த பிறகு அவர் சொல்றாரு 440 ரூபா பில்லு காமிச்சது இல்லையா, அந்த பில்லோட 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும்ன்றாரு. எனக்கு உண்மையிலே ஷாக் ஆயிட்டுங்க. அதாவது நம்ம அந்த பிரைவேட் ஆட்டோ இருக்கு இல்லையா, அந்த ஆட்டோ தாண்டி இந்த ஊப்பரு இந்த ராபிட்டோ எல்லாம் வருவதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? முன்னாடி வந்து ஆட்டோல என்ன பண்ணுவாங்கன்னா ஏறி உட்காந்துட்டு மீட்டரு போடுவாங்க. மீட்டருக்கு மேல எங்களுக்கு 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஆட்டோக்கள்ல நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அந்த டைம்ல தான் கார்பரேட் என்ன பண்றான்னா கரெக்டா ஊப்பரு ராபிட்டோ இந்த மாதிரியான வண்டிகளை வந்து உள்ள கொண்டு வரான். உள்ள கொண்டு வந்த பிறகு பாத்தீங்கன்னா இவன் என்ன சொல்றான், இப்ப என்ன ஏறி உட்கார்ந்த பிறகு இதுக்கு மேல 100 ரூபாய் அதிகமாகுன்றான். இது எனக்கு உண்மையில வரங்கலை. எனக்கு அங்க 440 ரூபாய் காமிக்குது, நீ 550 ரூபாய் கொடுன்றான். அதை வந்து நாங்க ஏறும்போது அவன் சொல்லியிருக்கணும், அதை சொல்லவே இல்லை. ஏறி கார்ல உட்கார்ந்த பிறகு கூலா சொல்றாரு. நாங்க கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நாங்க நடந்து வந்திருக்கோம். ஏன்னா அது வந்து ஒன் வே. ஸோ ஒன் வேல அவங்க வர முடியாது, அதனால இவ்வளவு தூரம் நான் நடந்து வந்திருக்கேன். இந்த ராபிட்டோ கம்பெனிக்கு நான் சொல்றேன், பிளஸ் வந்து ஊப்பர் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க என்ன பில்லு வந்து பே பண்றீங்க, என்ன பில் வந்து நீங்க அங்க வந்து கொடுக்குறீங்க, அந்த அமௌண்ட் தான் நீங்க வாங்கணும். ஆனா இந்த ராபிட்டோல இருக்கக்கூடிய டிரைவர்ஸ் வந்து அராஜகம் பண்றாங்க. நம்ம பழைய மாதிரி ஆட்டோக்கள்ல பணம் அதிகம் கேட்கிற மாதிரி இப்ப இந்த ராபிட்டோ இந்த ஊப்பர் மாதிரியான வண்டிகள் இருக்கக்கூடிய டிரைவர்ஸ் வந்து அராஜகத்துல 100 ரூபாய் கொடு 200 ரூபாய் கொடுன்றாங்க. இது கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்றேன், தமிழக முதலமைச்சருக்கு நான் சொல்றேன், கார்பரேட் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்துதான் தமிழகத்தை ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டு இருக்குது. கண்டிப்பாக இந்த ராபிடோ வரைக்கும் இது கொண்டு போகணும். யாராவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.